ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே வாழ்க்கையில் எப்படி முன்னேறது அப்படின்னு சொல்லி தருவாங்க. அதே போல் நம்ம சேனல்லையும் நிறையா வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கோம். ஆனால் வாழ்க்கையில் உருப்படி இல்லாமல் போகணும் அப்படின்றதுக்காக யாராவது வீடியோ போட்டு பார்த்துருக்கீங்களா? அதை தான் நம்ம பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரே குழப்பமாக இருக்குல்ல, முழுமையாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். முன்னாடி எதையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நைட்டு தூங்குறதுலேருந்து ஆரம்பிச்சிருவோங்க. நைட்டு தூங்குறதுலேருந்து காலையில் எந்திரிச்சு நீங்கள் வந்துட்டு உங்கள் வேலைகளை, அன்றாட வேலைகளை செய்கிற வரைக்கும் நம்ம முழுமையாகவே பார்த்துடலாம். அதாவது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா வயிறு ரொம்ப சாப்பிட்ருங்க. தூங்க போகிற அப்போ, அதாவது படுக்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, பெட்டில் படுத்துக்கிட்டு நிறையா ஸ்நாக்ஸ் அப்படின்றது சாப்பிடுங்க. அதே சமயம் உங்களுடைய லவ்வரோ இல்லை உங்களுக்கு பிடிச்சதோ இல்லை அந்த மாதிரி வந்து டேஷ் படமோ நீங்கள் வந்துட்டு விடிய 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 பாருங்கள். காலையில் வந்துட்டு பயங்கர லேட்டாக எழுந்திரிச்சிக்கோங்க. காலையில் எப்படி எழுந்திரிக்கிறீங்கன்னா, ஒரு 10 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஏதாவது சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க, சாப்பிட்டுட்டு பத்திரமா வந்துட்டு வீட்லேயே இருங்க, வெளியில் எங்கேயும் போயிடாதீங்க. அதே போல் தயவு செய்து நீங்கள் ஏதாவது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த செஞ்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் மனசில் யோசிச்சிட்டிங்கன்னா அது உங்களுடைய மைண்டில் வந்து நின்றுக்கிட்டே இருக்கும் எப்போ பாரு. அதனால் அதை யோசிச்சு கூட பார்த்துடாதீங்க. அதே போல் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டை எப்போவுமே வந்துட்டு நெகட்டிவாக பேசுகிறவங்களா வச்சுக்கோங்க. அதுவும் அவங்க எப்படி இருக்கணும்னா, மச்சான் விட்றா பரவாயில்ல, வாடா போய்ட்டு லைட்டாக போட்டு வருவோம், செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கூட வச்சுக்கோங்க. அதெல்லாம் எதுக்குடா, வாடா போய் பொழப்ப பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிங்களும் கிட்ட சேர்த்துக்காதீங்க. ஏன்னா வாழ்க்கையில் உருப்பிட்டுருவீங்க. அதே சமயம் பிஸ்னஸ் ஐடியா ஏதாவது வந்துச்சுன்னா அதை அப்படியே குழி தோண்டி புதைச்சிருங்க. அதை பற்றி யோசிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, வாழ்க்கையில் நல்லா ஆயிடுவீங்க. அதனால் அதை தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. எப்பப்போ ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய டைம் முழுசும் உங்களுடைய வந்துட்டு ரீல்ஸ்க்கே வந்துட்டு செலவு பண்ணுங்கள். என்டர்டெயின்மெண்ட்டை விட்டு கொடுத்துடாதீங்க. என்டர்டெயின்மெண்ட்டில் தான் நம்ம வாழ்க்கையே வந்துட்டு ரன் பண்ணணும். என்டர்டெயின்மெண்ட்டை வந்து ஒருபோதும் நம்ம ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. அதனால் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு 100% முக்கியத்துவம் கொடுங்க. ஏதாவது வேலைகள் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் செய்ய வேணாம். நம்மளுடைய வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்க வேணாம். எதுக்கு சம்பாரிச்சுக்கிட்டு, எப்படியா இருந்தாலும் என்னையோ ஒரு நாள் போக போகிறது தானே, எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போகலாமே. அது எதுக்கு இப்படி தான் வாழணும் எல்லாரும் மாதிரி வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி யோசிங்க. அதே போல் யாராவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா அதை உடனே கேட்டுறாதீங்க. அவங்கள வந்துட்டு கலாய்ச்சி அனுப்பி விட்ருங்க, கிட்டேயே வரமாட்டாங்க. அதே போல் உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல பழக்கங்கள், அதாவது வந்துட்டு குடிக்கிறது, டேஷ் படம் பார்க்கறது, இல்லைனா வந்துட்டு தூங்கிக்கிட்டே இருக்கிறது, இல்லைனா வந்துட்டு எப்போ பாரு வெப் சீரிஸில் படம் பார்த்துக்கிட்டே இருக்குது, ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இது போல் நல்ல ஹேபிட் எதையும் நீங்கள் ஒருபோதும் கைவிட்டுறாதீங்க. யார் என்ன வேணால் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்துட்டு காது கொடுத்து கூட கேட்டுறாதீங்க. என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் இந்த ஒரு செயலை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தோணக்குள்ளெல்லாம் போய்ட்டு எதை வேணால் பண்ணுங்கள். நீங்கள் புகை விடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். டென்ஷன் ஆச்சுன்னா அடித்தா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய டென்ஷன் அப்படின்றது படிப்படியாக குறைஞ்சிருங்க. 100% குறைஞ்சிரும். குறையதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க, ஏன்பா இப்படி பண்ணுறேன்னு அட்வைஸ் பண்ணாங்கன்னா அவங்கள வந்துட்டு பூமர்னு சொல்லுங்கள். அதே போல் முக்கியமாக எந்த ஒரு வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்காக இப்போ ஜிம்முக்கு போகிறாங்க, உடற்பயிற்சி உடம்பை நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறாங்க, இல்லை ஏதாவது வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஏதாவது ஒரு ஸ்கில்ஸை வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிடாதீங்க, கற்றுக்காதீங்க. அதே போல் உங்கள் கூடலாம் சுற்றிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் அதை செய்ய விட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு உருப்பிட்டுருவாங்க. அவங்க உருப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு வளர்ந்து வந்துடுவாங்க. அதனால் அவங்களையும் விட்டுறாதீங்க. நீங்களும் இப்படி தான் இருக்கணும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் இப்படி தான் நீங்கள் வச்சுருக்கணும். அதே போல் உங்களுக்கு ஏதாவது இன்றைக்கே ஒரு வேலை முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இன்றைக்கே பண்ணிக்காதீங்க. தள்ளி போட்டுக்கிட்டே போங்க. நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சால் தள்ளி போட்டு ஸ்கிப் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருங்க. இதை மறந்துட்டேன் பாருங்கள். உங்களுடைய ஹெல்த்தில் மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு எந்தவித கான்சன்ட்ரேட்டும் பண்ணிடாதீங்க. காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது, இல்லை நல்ல உணவுகளாக நம்ம எடுத்துக்கிறது, அதெல்லாம் பண்ணிடாதீங்க. இன்னொன்று கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மனைவி சொல்கிறதா இருக்கட்டும் சரி, இல்லை வந்துட்டு பெற்றவங்க சொல்கிறதாக இருக்கட்டும் சரி, இல்லை கணவன் சொல்கிறதா இருக்கட்டும் சரி, இல்லை உங்களுக்கு யாராவது நல்லது சொல்ல வராங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பேச்சை மட்டும் ஒருபோதும் கேட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் உருப்பிட்டுருவீங்க. கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் உருப்படி இல்லாமல் போகிறதுக்கு 100 இல்லை 1001% வாய்ப்புகள் வந்துட்டு நிறைய இருக்குதுங்க. வாய்ப்புகள் இல்லை, 1001% நம்ம உருப்படாமல் தான் வந்துட்டு போவோம்.
ஒரு நிமிஷம் இது அப்படியே கேட்குறேன் நான். இதெல்லாம் கேட்கக்குள்ள எவ்வளவு காண்டா இருக்குது. ஏன்டா இவன் வீடியோவை நம்ம ஏதோ வாழ்க்கையில் முன்னேறதுக்காக ஒரு விஷயம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே வந்தால், இவன் என்னடா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான், வெறுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு கோபம் வருதுங்களா இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் இத்தனை நாளாக? நமக்கு வெறுப்பேற்றுற விஷயத்தையும் நமக்கு கடுப்பேற்றுற விஷயத்தையும் இப்போ வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கிறோம். புகைப்பிடிச்சா நம்மளுடைய உடல் நலத்துக்கு கேடுன்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா என்னால் விட முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மது அருந்துனா நம்மளுடைய பகுத்தறிவே இல்லாமல் போயிடும். மிருகத்துக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பகுத்தறிவு தான். அங்கே அந்த பகுத்தறிவே நமக்கு இல்லாமல் போயிடும். அதே போல் நம்ம ரொம்ப மானத்தோடு சுற்றணும்னு நினைக்கிற ஒரு நபர் கூட இந்த மது போதையினால் குடிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிக்கிட்டு ஆடை இல்லாமல் வெளியில் வர்றதுக்கு எந்த வித தயக்கமும் இல்லாமல் வரான். இதெல்லாம் நமக்கு தெரியும். குடித்ததுனால தான் அவன் அப்படி இருக்கான் அப்படிமா. இப்போ ரோட்டில் ஒருத்தர் விழுந்து கிடக்கிறாரா, நம்மளோட மைண்டில் உடனே என்ன ஞாபகம் வரும்? அவன் தான் போதை போட்டு விழுந்திருப்பான்பா அப்படின்றதான ஞாபகம் வரும். அப்போ அதிகமாக போதை போட்டால் இந்த மாதிரி தான் விழுந்து கிடப்பாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அதை தான் நம்ம செய்கிறோம், தொடர்ந்து செய்கிறோம். பெற்றவங்களுடைய பேச்சு, யாராவது நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன செய்கிறோமா? கிடையாது. வேலையை பார்த்துட்டு போ, அதெல்லாம் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி. நல்ல உணவுகளை எடுத்துக்கோங்க, நல்ல நேரமாக தூங்குங்க. அதிகமாக உங்களுடைய நேரங்களை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் செலவு செய்யாதீங்க. உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் பார்க்காதீங்க. இந்த மாதிரி டேஷ் படம் இந்த மாதிரிலாம் எதையுமே பார்க்காதீங்க அப்படின்றத யாராவது சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? டேய் இவனே யோக்கியம் கிடையாதுடா, இவன் வந்துட்டு எப்படா நமக்கு அட்வைஸ் பண்ணான் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது இலைய எடுனா தலையை ஏன்டா எண்ணிட்டு இருக்கிற அப்படிம்பாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தாங்க நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைப்பீங்க. அப்படியே கூட இருக்கட்டுமே, உங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும். ஆனால் நீங்கள் செய்கிற வேலையை இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக செய்கிறவங்க கூட இருப்பாங்க. இந்த மெத்தடில் போனால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம இங்கேருந்து வந்து சேலம் போகிறதுக்கு பைபாஸ் பிடிச்சி போகிறோம் அப்படின்றது தெரியும். ஆனால் அதுலேயும் குறுக்கு வழியில் போய் ஒரு சிலர் வந்து பெட்ரோல் சேவிங்ஸ் அப்படின்றது கூட பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் நிறையா விதம். உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது. ஸோ இது மாதிரி வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சிடாதுங்க. எனக்கு தெரியறது வந்துட்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். உங்களுக்கு தெரியுது எனக்கு சுத்தமாக அதை பற்றின ஒரு ஐடியாவே இல்லாமல் கூட இருக்கும். அதனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேறதுக்காக நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம நேரமாக தூங்கணும். நம்ம தூக்கத்தில் இருந்து தான் இங்கே ஆரோக்கியம் அப்படின்றது மேம்படுது. என்னப்பா நைட்டு ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா முழிச்சிட்டு இருந்தேன், இதில் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? நைட்டு நீங்கள் 2 மணி நேரம் வந்துட்டு முழிக்கிறீங்க, எந்தவித தவறும் கிடையாது. அதே 2 மணி நேரத்தினுடைய இம்பேக்ட் என்ன ஆகும்னா, காலையில் லேட்டாக எழுந்திருப்பீங்க. எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? 7 மணிக்கு எழுந்திருப்பீங்க. 7 மணிக்கு எந்திரிக்க வேண்டியதை நீங்கள் 8:30க்கு தான் எழுந்திருப்பீங்க. உங்கள் வீட்டில் சொல்லிட்டு வேறு படுப்பீங்க, ஏம்மா காலையில் ஒரு 7 மணிக்கு எழுப்பி விட்ருமா. உங்கள் வேலைக்கு அவங்க எழுப்பி விடணுமா? அவங்க வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்கிற அவசரம் இல்லை வேறு ஏதாவது வேலைகளில் வந்துட்டு மறந்துடுவாங்க. ஏன்னு சொன்னால் முதல்ல என்ன பண்ணுவீங்க? ஏன் 8 மணிக்கு எழுப்பிவிட சொன்னாலும் 8:30க்கு எழுப்பிவிட சொன்னாலும் பொண்டாட்டிக்கிட்டே சத்தம் போடுவீங்க. இல்லை வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க அம்மா அப்பா இல்லை வந்துட்டு உங்களுடைய கணவன் இவங்க எல்லாத்திட்டையும் சத்தம் போடுவீங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல காலையிலே ஒரு கடுப்பு உருவாயிடுச்சா, அப்போ உங்கள் மேலே ஒரு டிப்ரெஷன் வரும். என்னடா காலையில் எழுந்தோன்னே இந்த மனுஷன் திட்டுறாரு, என்னடா காலையில் எழுந்தோன்னே இவ திட்டுறா அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் அப்படின்றது வரும், வருத்தம் அப்படின்றது வரும். இந்த வருத்தம் அப்படியே கிரியேட் ஆகிட்டே போய்ட்டு இருக்கும். டெய்லி நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஒழுங்காக நேரமாக போக முடியுமா? நிம்மதியாக உங்களுடைய காலையில் உணவு சாப்பிட முடியுமா? லேட்டாக போவீங்க. அங்கே போனால் மேனேஜர் திட்டுவான். அந்த கோவத்தில் கிளைண்ட்டுக்கு நீங்கள் சண்டை போடுவீங்க. கிளைண்ட்டு சண்டை போட்டோன்னா, ஏன்டா கிளைண்ட்டை வச்சு தான் உனக்கு சம்பளமே தர, நீயே கிளைண்ட்டு திட்டுற, வெளில போடா அப்படின்றவாங்க. அந்த கோவத்தில் வீட்டில் வருவீங்க. நீ நேரமாக எழுப்பாததுனால தாண்டி இவ்வளவும் அப்படிம்பீங்க. இல்லை நீ நேரமாக எழுப்பாததுனால தான்டா இவ்வளவும் அப்படிம்பீங்க. அப்போ தப்பு உங்கள் மேலே வச்சுக்கிட்டு நம்ம யார் மேலே பழிய போடுறோம் பார்த்தீங்களா? நம்ம சும்மா தானே 2 மணி நேரம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறது நம்மளுடைய வேலையை போய்ட்டு வீட்டில் உட்கார அளவுக்கு கொண்டு வந்து விட்டுரும். அதனால் எதையுமே வந்துட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்காதீங்க, அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம செய்யக்கூடிய சிறு சிறு தவறும் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படின்றத உண்டு பண்ணிடும். ஒரு 5 நிமிஷம் நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். ஆனால் நம்ம இதை ஒரு 20-30 வருஷமாக நம்ம செஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம அதை மாற்றவே இல்லைங்க. இப்போ வரைக்கும் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ எவ்வளோ வாழ்க்கையில் நம்ம தேவையில்லாத விஷயங்களை வந்துட்டு நமக்குள்ளே இழுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் தயவுசெய்து இன்றே விட்டு விடுவோம் இந்த பீடியும் புகையிலையும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கே நீங்கள் எல்லா தவறுகளையும் நிறுத்திடுங்க. உருப்படியான நண்பர்கள்ட்ட பேசுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிஸ்னஸை பற்றி ஐடியா வந்துச்சுன்னா அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ஐடியாஸை க்ரியேட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நாம் முதல்ல 5 நிமிஷம் சொன்னதை எத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நான் சொன்ன விஷயம் யார் மனதையாவது புண்படுத்தி இருந்ததுன்னா ஐம் சாரி. உடம்பு சரியில்லைனா ஊசி போட்டு தானே ஆகணும், அது வலிக்க தானே செய்யும். அந்த வலியை தாங்கினா தானே நம்மளால் வந்துட்டு இந்த உடம்பு சரியில்லாத விஷயத்தை சரியாக வந்துட்டு கையாள முடியும்.
அதனால தான். சரி, ஓகே நண்பர்கள். ஏன்னா நானும் ஒரு இதில் இதை கேட்க எனக்கு நெத்தியில் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நானும் செஞ்சுருக்கிற ஒரு சின்ன சின்ன தவறு, இந்த என்டர்டைன்மெண்ட்டில் வந்துட்டு இந்த நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரிலாம் படம் பார்க்கறதுல அதையும் குறைச்சிட்டேன் நான். ஸோ அதனால் வாழ்க்கையில் உருப்படியான வேலையை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற பார்ப்போம். எல்லாரும் மாதிரியும் 10ஓட 1 11 இல்லாமல் நம்ம மட்டும் யூனிக்காக தனியாக தெரியணும். நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.